அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது ரொம்ப நல்ல பலன்கள் சொல்லப்படுது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. முக்கியமாக முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்த்த அளவு வேகம் கண்டிப்பாக இருக்கும். பணவரத்து தாமதப்படலாம். பங்குதாரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இந்த நேரம் அகலும் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. இன்னும் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கா? ஏதோ ஒரு விபத்து, யாராவது ஒருத்தங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகிறது, உங்கள் கைக்கு வர வேண்டிய பணம் தட்டி போகிறது, நீங்கள் நினைத்த காரியம் நடக்காமல் போகிறது, இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கா? கண்டிப்பாக ஒரு கிரக தோஷங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்போது நம்ம அதை தோஷ நிவர்த்தி செய்யும்போது நிச்சயமாக இதெல்லாம் கண்டிப்பாக மாறும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் உண்டாகலாம். உழைப்பு அதிகரிக்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகலாம். வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உறவினர் நண்பர்களிடம் பழகும்போது அதிகமான கவனம் வேண்டும். பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையினருக்கு காரிய வெற்றிக்கான தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். மேலும் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கண்டிப்பாக வரலாம். மாணவர்களுக்கு முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம். கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பது மிக நல்லது. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து சேரும். உறவினர்கள் வகையில் வீண் மனக்கசப்பு வரலாம். வெளியூர் பயணம் ஏற்படலாம். அதீத உழைப்பின் மூலமாக அனைத்து நற்பலன்களையும் கண்டிப்பாக உங்களால் பெற முடியும். இருந்து வந்த தடைகள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியும் பொருளாதார வளத்தையும் பெருக்கும். குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கணவன் மனைவிகளுக்கு இடையே கண்டிப்பாக அந்யோன்யம் அதிகரிக்கும். நீங்கள் ஒரு சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் நல்ல ஒரு அந்யோன்யமாக இருப்பீங்க. பிரச்சனைகள் அவ்வளவா இருக்காது. உறவினர்கள் வகையில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் அடியோடு மறையும். சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். பெண்களால் அனுகூலம் கிடைக்கும். மிகவும் உதவிகரமாக இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இனி அந்த காலம் மாறும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக சிலருக்கு கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். புனர்பூசம் 1, 2, 3 இந்த பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் புதிய சொத்துக்கள் வாங்க நேரம் உங்களுக்கு கைக்கூடி வருதுங்க. இந்த சொத்துக்கள்லாம் நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்னு நீங்கள் தூரம் நின்று வேடிக்கை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த சொத்துக்களை வாங்கிறதுக்கான ஒரு நேரம் உங்களுக்கு கைக்கூடி வருது. வழக்கு விவகாரங்கள் கண்டிப்பாக சாதகமாக இருக்கும். ஆனால் அதற்காக சிலர் கடன் வாங்க வேண்டியது வரலாம். உடல் நலம் சீராக இருக்கும். பித்தம் மயக்கம் தொடர்பான உபாதைகள் வரலாம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை தங்குதடையின்றி கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமையில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக சொல்லப்படுது. இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பலனையும் மாற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அனைத்துமே நன்மையான பலன்களாகவே அமையப்போகுது. பெரிதாக நீங்கள் எதையும் போட்டு உங்களை குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க.
பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ உயர்ந்து தான் காணப்படுது. நீங்கள் வந்து ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் வந்து இதெல்லாம் இந்த கடனெல்லாம் அடைக்க முடியாதுன்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எல்லாமே அடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. கடந்த சில நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். பணி சுமையினுடைய காரணமாக உடல் அசதியும் மனசோர்வும் இந்த நேரம் உங்களுக்கு உண்டாகலாம். அதை நீங்களே திருப்பி உங்களுடைய மனசோர்வை போக்கி நீங்கள் கொண்டு வர்றது உங்களுடைய கையில் தான் இருக்குது. உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட நண்பர்களும் உறவினர்களும் தங்களுடைய தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அதிகாரிகளுடைய பாராட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடியே பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கும். சக ஊழியர்களுடைய பணிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம். அதே போல் பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சக வியாபாரிகளுக்கு இடையே இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய வருகையால் நல்ல ஒரு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக அசதி ஏற்படலாம். வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எதையுமே சமாளித்து வரக்கூடிய திறமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்று கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்ய சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் யாரை பற்றியுமே பெருசாக எடுத்துக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான காலமாக இருக்கலாம். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக வீண் வம்பு வழக்குகளில் எதுக்கும் போகாதீங்க. யாருக்கிட்டையும் பெரிதாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் துருவி கேட்காம இருக்கிறதே இப்போது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு வீட்டில் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலகட்டம். ஒரு வீட்டில் திருமணமே நீங்கள் வந்து ஒரு முடிவு செய்திருக்கீங்க, ஆனால் அந்த திருமணம் வந்து கைகூடாமல் இப்படியே தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த திருமணம் இப்போது உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு நம்புங்க. குறிப்பாக நீங்கள் வந்து யாருக்கிட்டையாவது கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் வந்து கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு கை மேலே பலனாக இந்த நேரம் வந்து உங்களுக்கு சேரும். அந்த நீண்ட நாளாக இழுத்துக்கிட்டே இருந்த விஷயம் கூட இப்போ உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் உலகளந்த பெருமாளை வழிபாடு செய்தது வாழ்க்கையில் வளத்தை உண்டாக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கடி நீங்கக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் செய்து வந்தக்கூடிய தொழில் கூட வளர்ச்சி அடையும். பணம் தட்டுப்பாடு விலகும். எதிர்பார்த்த பணம் கூட வந்து சேரும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். இடம் வீடு வாங்க மேற்கொண்ட முயற்சி கண்டிப்பாக வெற்றியாகும். சிலருக்கு சொந்த வீட்டில் கூட குடியேறுவதற்கான நேரமாக இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றியாகும். தடைப்பட்ட வேலை கூட கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு நடக்கும். திருமண வயதினருக்கு வரன் கண்டிப்பாக வந்து சேரும். சிலருக்கு திருமணம் முடிவாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். சிலர் சொந்த வீட்டில் பல பால் காய்ச்சி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. நீங்கள் மிதுனராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.